தூக்குதுரை நிறைய நிறைய ஸ்டார் கேஸ்டோட ரொம்ப நாள் கழிச்சு நிறைய பேரோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்க முடிஞ்சுது. இப்போ நம்ம நிறைய படம் பார்க்கும்போது நியூ கமர்ஸ் இருப்பாங்க, சில பேர் பர்ஃபார்ம் பண்ணும்போது நம்ம ரொம்ப நேரம் ஸ்க்ரீனை ஹோல்ட் பண்ணுறது அப்படி நிறைய இஷ்யூஸ் இருக்கும்ல, அதனாலேயே நிறைய படம்லாம் லேக் ஆகும், போர் அடிக்கிற மாதிரி தோணும். இதில் என்ன ஒரு பியூட்டினா, யோகி பாபு அண்ணாலேருந்து அப்புறம் மகேஷ் ஹீரோலேருந்து, சென்ட்ராயிலேருந்து, மொட்டராஜேந்திரன்லேருந்து, பாலாலேருந்து, ஸோ இந்தியாவிலேருந்து நிறைய ஒரு பெரிய பெரிய ஸ்டார் கேஸ்ட் எல்லாரும் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது, டைரக்டர் டேனிஸ். அவர் நல்லா பாருங்க, நம்ம சொல்லலாம் ஜஸ்ட் கிறிஸ்டியன் ஒரு வார்த்தையை நம்ம ஜஸ்ட் சொல்லலாம், பட் அதை தாண்டி ஒரு தமிழ் கல்ச்சரில் வந்துட்டு ஒரு ஹிந்து காடுக்கு வந்துட்டு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் எப்படி கொடுக்கலாம், எங்கேயுமே எந்த ஒரு காம்ப்ரமைஸ் இல்லாமல் மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி எந்த ஒரு வல்காரிட்டியுமே இல்லாமல் எல்லாரும் உட்காந்து பார்க்குற மாதிரி காமெடி. அஸ்வின்லாம் லாஸ்ட்டில் அந்த கிளைமேக்ஸ்லாம் காமெடி சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பி. நிறைய இந்த மாதிரி படம் தேட்டருக்கு வரணும், ஆடியன்ஸ் எல்லாரும் வந்து பார்க்கணும். ஸோ நிறைய சப்போர்ட் பண்ணுவேன். அதுவே பெரிய ப்ளஸ் தானே. ஒரு டைரக்டர் வந்துட்டு ரொம்ப வருஷம் ஒரு வீட்டில் ஒரு சூழலில் வளர்ந்து அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை கையில் டச் பண்ணுறதே ரொம்ப நல்ல விஷயம் தானே. அதுவே நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது இதை பார்க்கும்போது. சினிமா பொறுத்த வரைக்கும் இந்த ஜாதி மதம்லாம் எதுவுமே இல்லைல்ல. அவர் என்னதான் வளர்ந்துருந்தாலுமே நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச அந்த ஒரு கல்ச்சர், ஒரு கடவுள் எடுத்து அவங்களுக்காக அந்த கிரீடம் யூனோ லைக் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. பசங்க ரொம்ப என்ஜாய் பண்றாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ஓவராலா எல்லாருமே ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. கேமராவா இருக்கட்டும், அப்புறம் தீபக்னு எடிட்டர் பண்ணியிருக்காரு, அந்த டேனிஸா இருக்கட்டும், எல்லாருமே யூனோ லைக் நம்ம இன்னைக்கு வந்து நம்ம நிறைய பெரிய பெரிய பட்ஜெட் கொடுத்து நம்ம படம் பண்ண முடியாது. ஒரு 2 மணி நேரம் வந்துட்டு ஆடியன்ஸ் என்டர்டெயின் பண்றது ஒரு பெரிய டாஸ்கா இருக்கு. அது பெரிய படத்தினாலே இது நடக்க மாட்டேங்குது இல்ல. இவங்க பண்ணாங்கன்னு நினைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. அதுதான் பாருங்க, சினிமாவுக்கு சாதே கிடையாது. நம்ம இன்னைக்கு பார்க்க முடியல சார், பட் ஆனா சினிமால பாருங்க 2 மணி நேரம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதான் அந்த சினிமாவோட பவர். ஹாப்பியா இருக்கு அவங்களெல்லாம் பார்க்கும்போது. ஆக்சுவலா நான் கேட்டுட்டு இருந்தேன் என்ன லிங்க் அப்படின்னு கேட்டேன். அதுதான் அஜித் சாருடைய படத்தோட டயலாக், அந்த ஒரு வேர்டு, அதுக்கு அவ்வளோ பவர் இருக்கு பாருங்களேன். ஆனால் இன்னைக்கு ஆடியன்ஸுக்கு தெரியுது இல்லை, என்ன படத்துக்கு போறோம்னா டப்புன்னு தேட்டரில் போயிட்டு நீங்கள் கவுண்டரில் கேட்கலாம், அந்த தூக்குத்தோரன்ற படத்துக்கு டிக்கெட் கொடுங்க அப்படின்ட்டு. அதுதான் லிங்க்னு நினைக்கிறேன். மகேஷ் ஆடியன்ஸ் என்டர்டெயின் பண்றதை பொறுத்த வரைக்கும் சீரியஸ் சினிமான்றது இல்லவே இல்லை. எனக்கு என்ன ரொம்ப சந்தோஷம்னா, என்னைக்காவது ஒரு ஆர்டிஸ்ட் தான் பாவம் சின்ன திரையிலேருந்து வெளியே வராங்க. அது இதுக்கு முன்னாடி நடந்துச்சு. இந்த 24லயும் இந்த ஒரு காம்படிஷன்லயும் இந்த ஒரு ப்ரொடியூசர் வந்து அந்த ஒரு ஹீரோக்கு வாய்ப்பு கொடுத்து எல்லாருக்குமே சினிமால நடக்கணும், சினிமால வரணும், அந்த தியேட்டர் தானே ஆசை. அது அவருக்கு நடக்குதுன்னு நினைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ. லவ் யூ.